ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி வேர்ல்டு 26. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருத்தி அன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. அன்றைக்கி நம்ம வீட்டில் தங்க நகை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நான் சொல்கிற இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா கூட நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. அதில் முதல் முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு தாங்க. கல்லுப்பு நம்ம வீட்டில் சமையல் அறையில் அல்ல குறையாமல் இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க. அது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் இடம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமங்க. மஞ்சள் குங்குமம்னு பார்க்க சொல்ல நம்ம வீட்டில் இதை வாங்கி வைக்க சொல்ல நம்ம வீட்டில் மகிழ்ச்சி அதிகமாக பொங்கும். இதை நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுவோங்க. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு நிற துணி தாங்க. நீங்கள் இதை பச்சை நிறத்துலேயும் வாங்கி வைக்கலாம், இல்லைனா மஞ்சள் நிறத்துலேயும் வாங்கி வைக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சிவப்பு நிறத்தில் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வளையல் தாங்க. வளையல் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை பச்சை நிறத்துலேயும் இல்லைனா சிவப்பு நிறம் மஞ்சள் நிறத்தில் வாங்கி வைங்க. வளையல் ஓசைனா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் அரிசி தாங்க. அரிசி நம்ம வீட்டில் அல்ல குறையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அன்னபூரணி சார்பாக நம்ம அரிசி வைப்போங்க. இதை வைக்க சொல்ல நம்ம வீட்டில் அரிசி அல்ல குறையாமல் இருக்குங்க. நம்ம வீட்டில் செல்வ செழிப்பாக இருக்கும் அரிசி குறையல்னா. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு தாங்க. துவரம்பருப்பு நம்ம வீட்டில் தானியமாகவும் கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த துவரம்பருப்பு நம்ம வீட்டில் முருகனின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. அதனால் நான் துவரம்பருப்பு வச்சுருக்கேங்க. அந்த துவரம்பருப்பும் நம்ம வீட்டில் குறையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏலக்காய் தாங்க. ஏலக்காய்ன்னு பார்க்க சொல்ல நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற இடம்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை நம்ம வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு தாங்க. கிராம்பு நம்ம வீட்டில் அதே போல் ஏலக்காயும் கிராம்பும் ஒரே மாதிரி தாங்க. அது ரெண்டுத்துலேயும் நம்ம மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா நாங்கள் இந்த பொருளையும் வாங்கி வைப்போம், இல்லை தங்க நகையும் வாங்கி வைப்போம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நீங்கள் தங்க நகையும் வெள்ளியும் இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது நீங்கள் ஏற்கனவே வாங்கின வெள்ளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அன்னைக்கின்னு பார்த்து நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரை நினச்சிட்டு வீட்டில் சாமி கும்பிட சொல்ல நம்ம வீட்டில் தங்கமும் பெருகும். நம்ம வைக்கிற பொருள் எல்லாம் பெருகி நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகமாகுங்க. பணம் குறையாமல் இருக்கும் நம்ம வீட்டில்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இந்த பூஜை பண்ணுறதுனால நம்ம வீட்டில் எந்த சண்டை ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நினச்சா கூட இந்த பூஜை பண்ண சொல்ல நம்ம வீட்டில் சந்தோஷம் பெருகுங்க. நம்ம வீட்டில் மகிழ்ச்சியாக வாழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.